ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञे 26 फरवरी 2024। जीवन में सरलता व मधुरता का गुण तभी आएगा जब आपकी स्थिति स्तुति के आधार पर न हो। பாபா சொல்றார், வாழ்க்கையிலே சரளத்தன்மை மற்றும் இனிமை என்ற குணங்கள் எப்பொழுது வரும் என்றால், எப்போது தங்களுடைய ஸ்திதி அதாவது மனநிலை ஆனது ஸ்துதி என்ற புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான். புகழ்ச்சியின் ஆதாரத்திலே என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது கிடைக்காத போது நான் மகிழ்ச்சியை இழக்கிறேன், அல்லது புகழ்ச்சி இல்லாத போது எனக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை அப்படின்னு இருந்தோம்னா, அப்ப இந்த இனிமை தன்மையும் சரளத்தன்மையும் நம்ம கிட்ட இருக்க முடியாது. அதனால பாபா என்ன சொல்ற, स्तुति और निंदा दो शब्द है। जो कर्म करते हो अगर उनके फल की इच्छा व लोभ रहता है तो स्थिति एकरस नहीं रह सकती। இகழ்ச்சி மற்றும் புகழ்ச்சி என்று இரண்டு சொற்கள் இருக்கின்றன. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒருவேளை அந்த காரியத்தினுடைய பலன் மீது ஆசைப்படுவது அல்லது பேராசைப்படுவது என்பது இருந்தால், அப்போது தங்கள் ஸ்திதி ஒரே ரசனை உள்ளதாக ஒரே சீரானதாக இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அந்த காரியத்தினுடைய பலனுக்கு ஆசைப்பட்டாலோ அல்லது பேராசைப்பட்டாலோ, இந்த இரண்டு விஷயங்களும் நம்முடைய மனநிலையை ஒரே சீராக இருக்க விடாது. கையோ கி ஸ்திதி கா ஆதார் ஸ்துதி ஹை. பல பேரினுடைய ஸ்திதி அதாவது மனநிலைக்கு ஆதாரம் புகழ்ச்சியாக இருக்கிறது. யாராவது புகழ்ந்தால் அவர்கள் நன்றாக இருப்பாங்க, புகழல அப்படின்னா அவங்க அதை ஒரு அவமானமாக கருதுவாங்க, அவங்களுடைய ஸ்திதி நன்றாக இருக்காது. பாபா சொல்றாரு, ஸ்துதி होती है तो स्थिति अच्छी रहती है, अगर निंदा होती है तो धनी को भूल निधन के बन जाते हैं। ஒருவேளை புகழ்ச்சி ஏற்பட்டது அல்லது புகழ்ச்சி கிடைத்தது என்றால் அவர்களுடைய மனநிலை நன்றாக இருக்குமா. அதற்கு பதிலாக ஒருவேளை இகழ்ச்சி ஏற்பட்டால், யாராவது அவர்களை நிந்தனை செய்தார்கள் என்றால், கொடுக்கின்ற தந்தையை மறந்துவிட்டு அவர்கள் அனாதைகள் போல் ஆகிவிடுகிறார்கள். इसलिए स्तुति के आधार पर स्थिति नहीं रखना. அதனால் ஸ்துதியின் ஆதாரத்தில் தங்கள் ஸ்திதியை மனநிலையை வைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லது மாற்றிக் கொள்ளாதீர்கள். யாராவது நல்ல சொற்களை பேசினா, பாராட்டினால், புகழ்ந்தால், அப்பதான் என்னுடைய ஸ்திதி ரொம்ப உயரத்துல பறக்கும் கலையில நான் போவேன் அப்படின்னும், அல்லது யாராவது தப்பித்தவரை நிந்தனை செய்துட்டாங்கன்னா, ஏதாவது திட்டினார்கள் அப்படின்னா, அல்லது இகழ்ச்சியாக ஏதாவது பேசினாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல என்னுடைய ஸ்திதி கீழே போய்விடுகிறது. இப்படி இல்லாம ஸ்திதி ஸ்துதியினுடைய ஆதாரத்துல புகழ்ச்சியினுடைய ஆதாரத்துல இருக்க வேண்டாம்னு பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்திதி திடமானதாக ஒரே சீரானதாக ஒரு பாபாவுடைய அன்புக்குள்ளே மூழ்கினதாக இருந்து விட்டால், பிறகு நிந்தா ஸ்துதி இரண்டுலையுமே நாம சமநிலையில, அதாவது புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டுலையுமே பிரம்மா பாபாவை போல நாம சமநிலையில இருக்க முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.